ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 5 ஸ்டார் சலப்பறையின் வணக்கங்கள். இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற உறவுகளுக்கு நான் மார்கழி மாதம் வாழ்த்துக்கள் இருக்காது. ஏன்னா கல்யாணம் மார்கழி மாதம் செய்ய மாட்டாங்க. அதனால் பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கு மட்டும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஃபால்ஸ், முடி கொட்டுறது. இப்போ உலகத்தில் பெரிய பிரச்சனை இதுதாங்க மெயினாக நிற்கிது. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு என்னோட சொந்த அனுபவம் எப்படி என்னோட ஹேர் ஃபால்ஸை நான் எப்படி நிறுத்தினேன் அப்படிங்கிறது என்னோட சொந்த அனுபவத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்கிற அந்த டிப்ஸு முறைகள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எனக்கு முதல்ல என்னோட அனுபவத்தை என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது எனக்கு இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி திடீர்னு ஹேர் ஃபால்ஸ் 1.5 மந்த்ஸ் இருக்கும். முன்னாடி ஹேர் ஃபால்ஸ் பயங்கரமாக நடிச்சு, நான் அப்படியே பயங்கரமாக கொட்டிச்சு அப்படியே. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் தலையை வாரும்போதோ இல்லை தலை குளிச்சுட்டு சிக்கெடுக்கும் போதோ டஸ்ட்பினை பக்கத்தில் வச்சுப்பேன். அவ்வளோ முடியை எடுத்து 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 அப்படியே சுருட்டி அந்த டஸ்ட்பினில் போட்டேன். அந்த டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்முன்னு நிற்கும். அந்த கால்வாசி அப்படியே பம்மன் நிற்கும். அவ்வளோ முடி கொட்டிச்சுங்க பயங்கரமாக. நிஜமானுமே நான் பட்ட டென்ஷன் கவலை அளவே கிடையாது. இருக்கிற 4 முடி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன். எதோ பண்ணலாம், அது பண்ணலாமா, இல்லை அவங்ககிட்ட போய் ஹேர் ஆயில் வாங்கலாமா. இதுக்கு நான் ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறதுன்னு தெரியாமல் திடீர்னு ஃபால்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அங்கே இந்த ஹேர் ஆயில் விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் வாங்கலாமா இங்கே போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அந்த சீப்பை போடுறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. போட்டானா ஒவ்வொரு தடவையும் சீப் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முடி கொத்தா வரும். எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு டென்ஷன். அதான் வீட்டில் வேலையும் ஓடவே மாட்டேங்குது. எனக்கு அதே ஒரு கவலையாக இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு மிராக்கல் நடந்தது. எங்கள் சார் விஷயமா நான் வெளியே போயிருந்தேன். நானும் அவரும் வெளியே போயிருந்தோமா. அப்போ அங்கே ஒரு பாட்டி மீட் பண்ணேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த இது பற்றி என்னதுன்னா இந்த மூலிகை இது ஆயில் எங்கேயாச்சும் விற்கிறாங்களா முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு எங்கே போனாலும் இதே புலம்பலாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் நிலைமை ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. அப்புறம் கேட்டதுக்கு அவங்க அந்த அம்மா ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. நிஜமானுமே அந்த அம்மா தெய்வம் தான் சொல்லணும். பார்த்தான்றதுல அந்த பக்கம் போனால் அந்த அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொன்னாங்கன்னா அதாவது முடிக்கு ஊட்டச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா அதை பல காரணங்கள் இருக்கலாம். ஊட்டச்சத்து குறைஞ்சிருச்சுனாலும் முடி பயங்கரமாக கொட்டும். தைராய்டு இருக்கிறது அல்ல ஃபீவர் போனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே நார்மல். தைராய்டு எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். அதனால் முடி கொட்டுதா அப்படின்னு ஃபீவரும் எதுவும் வரல. அதனால் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். முடியோட சத்து கம்மியாக இருக்கும். இதுக்கு நல்லா திங்குறேங்க. பாதாம் பருப்பு, அது இது கீரை சுண்டல் எல்லாமே திங்குறேங்க. ஆனாலும் முடி எதனால் திடீர்னு அப்படி கொட்டுச்சின்னு எனக்கு தெரியல. என்னால் அந்த முடிக்கிட்ட தான் கேட்கணும் நாம். அப்புறம் அந்த அம்மா சொல்யூஷன் சொன்னாங்க. என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் விளக்கம் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வாயில் ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் அந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, முழு உளுந்து, அதை நான் காட்டுறேன். இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு கோத்ரு முன்னாடி சொல்லிடுறேன். கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு உளுந்து முழு உளுந்து அதை எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் வெந்தயம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தயிர் எடுத்துக்க சொன்னாங்க. இந்த கருப்பு உளுந்தையும் வெந்தயத்தையும் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். மறுநாள் அதை எடுத்து அதை அரைச்சி அது கூட தயிரையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணி முடிக்கு நல்லா 2 கையில் அந்த வேர்க்கால்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி மாஸ்க் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிமா அவனுக்கு ஹேர் ஃபால்ஸ் நின்று போயிடும், முடியும் வளரும்னு சொன்னாங்க. நிஜமானுமே அந்த அம்மா தெய்வம் தான் வச்சுக்காங்களேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் முடிஞ்சு செகண்ட் அட்டம்ப்ட்லாம் சிக்கெடுக்கும் போது முடி ஃபால்ஸ் இல்லைங்க. உண்மையிலே எனக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுங்களா. நிஜமான முடி கொட்டுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம்.
அந்த டென்ஷன் நிஜமாலுமே எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வந்து நின்றுச்சு. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். முடியும் வருதுங்க எல்லாம் வந்து குச்சி குச்சி முடியாக வந்து கரப்பான் பூச்சிக்கு முடி முன்னாடி நிற்கும் பார்த்தீங்களா, குச்சி குச்சியாக அந்த மாதிரி வந்து முடி வந்து வருது. அது நல்லவ கண்கூடாக நமக்கு தெரியுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதை அப்ளை பண்ணும்போது என்னென்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க முடி. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அதாவது என்ன கரெக்டாக சொல்லிடுறேன். வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு குளிக்கிறது சாதாரணமாக தான் குளிக்கணும், அலசி விட்டணும். இந்த முடியை வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊற வைக்கும்போது அந்த உளுந்து சேரும்போது முடி வந்து அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து காட்டும்போது மெதுவாக நமக்கு அந்த அலசணும். ரொம்ப ஹார்ஷாக வேணால் அலசாமல் மெதுவாக அப்படியே மெல்ல ஊற வச்சு தண்ணியில் வந்து அலசி, வெறும் தண்ணியில் தான், ஷாம்பு சீக்காலாம் போட தேவையில்லை. வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நான் பண்ணேன். இதில் வந்து எப்படி என்ன நம்ம இஷ்டம். வாரத்துக்கு இப்போ வந்து 2 நாள் முடிஞ்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செவ்வாய்க்கிழமை நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள் வந்து தலைக்கு குளிச்சிடணும், அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ திங்கக்கிழமை நீங்கள் தலைக்கு குளிச்சிடுங்க. சிகாவோ ஷாம்போ எது போடுறீங்களோ அது எப்பயும் போல் மாவுல நீங்கள் தலைக்கு குளிச்சிருங்க. அடுத்தது மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். அடுத்தது புதன் வியாழன் விட்டுட்டு எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை குளிப்பீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிப்போம். அது மாதிரி குளிச்சிருங்க. திரும்பவும் சனிக்கிழமை வந்து திரும்ப அந்த மாஸ்க்கு, அதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டைம் டேபிள் மாதிரி போட்டு மினிமம் வாரத்துக்கு ஒரு 2 நாள், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 4 நாளாச்சு வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாஸ்க்கை வந்து போட்டுட்டு வந்தால் முடி வந்து கம்ப்ளீட்டாக உண்மையிலேயே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பாரமே எனக்கு வந்து குறைஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து இப்போ நான் வந்து அது என்னன்னு காட்டுறேன். கூட நான் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதுவும் வந்து ஹேர் இதுக்கு வந்து க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதையும் சேர்த்துட்டேன். வாங்க வீடியோவில் காட்டுறேன் நான். வாங்க இப்போது நம்ம முதல் நைட்டே என்னென்ன ஊற பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் அதாவது உங்கள் முடிக்கு தகுந்தபடி அளவு எடுத்துக்கங்க. இது கரெக்டான இந்த அளவு அந்த அளவு இல்லை. முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணால் எல்லாம் முடி ஃபுல்லாகவே நமக்கு அப்ளை பண்ணுற அளவு வந்து நமக்கு வந்து வேணும். அதனால் வந்து அது அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை இதை பார்த்து எடுத்துக்கோங்க, முடியை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து போடுறேன். நான் கருப்பு முழு உளுந்து. அடுத்தது வெந்தயம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், ஓகேங்களா, போடுறேன். அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஓரளவு இந்த அளவுக்கு. அளவுலாம் இல்லைப்பா, நம்ம முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுற அளவு நமக்கு மாஸ்க் வந்து தேவை, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அதிகமாக சேர்க்கணும் இது கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னா இல்லை, எதுவும் இல்லை. எது வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாஸ்க் வந்து முடி ஃபுல்லாக மயிர்கால்கள்லேருந்து மேலேருந்து உச்சி முடியிலேருந்து அந்த நுனி முடி வரைக்கும் நமக்கு மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. அந்த அவ்வளோ வால்யூம் தேவை. ஸோ அதுக்கு தகுந்தபடி ஊற போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டுடலாம். நைட்டெல்லாம் ஊறட்டும். நாளை காலையில் நான் வந்து தயிரோட இதை அரைச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நேற்றுக்கு நாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, காட்டினேன் இல்லையா, கருப்பு முழு உளுந்து தோலோடு இருக்கிறது, வெந்தயம், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஊற வச்சது நேற்றுக்கு நைட் ஊற வச்சது. அது கூட வந்து ஒரு டபரா இருக்குல்ல, சின்ன டபரா, அந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதையும் தயிரையும் மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நான், ஓகேங்களா. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன் மிக்ஸியில். தண்ணி ஊற்றலப்பா, ஏன்னா வந்து நம்ம தயிர்லேயே வந்து தண்ணி இருந்தது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து அந்த உளுந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்ட பிறகு தயிரை வந்து ஊற்றி திரும்பவும் வந்து நல்லா ஒரு அரைச்சி பாருங்கள், நைஸாக வந்து அரைச்சிருக்கேன் நான். பேஸ்ட்டு பாருங்கள், இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுங்க. பார்த்துங்களேன், ரொம்ப நீங்கள் வந்து தயிர் தண்ணி அதில் இருக்கிறனால நீங்கள் வந்து தனியாக வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் வந்து நமக்கு வந்து இது வந்து தலையில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒழுகாது.
முதுகில் துணியிலலாம் வந்து தேசி வந்து ஒழுகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு முடியாக வந்து எல்லாம் வந்து பிரித்து அந்த இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றா கொஞ்சமாக பிரித்து முடியை வந்து பிரித்து விட்டு அதில் வந்து பூசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்லேருந்து உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குது 1 மணி நேரம் வரைக்குமே வந்து, இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. டைம் இருக்குன்னா வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமே வந்து தலைக்கு வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக எதுவும் வெறும் தண்ணியில் குடிங்க. ஷாம்பு அது இது சீக்கா எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஊற்றி தலையில் வந்து நல்லா வந்து அந்த இதெல்லாம் வந்து போகிற அளவுக்கு வந்து முடியை வந்து அலசிடுங்க போதும். சரிங்களா? முதல்ல நான் வந்து வீடியோ ஆரம்பத்தில் என்ன விளக்கம் சொன்னனோ அதே மாதிரி வந்து செய்யுங்க. அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து ஆகாது, முடி வந்து வளரும், ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு, மினிமம் ஒரு தடவையாச்சு வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னைக்கு குளிச்சுட்டேன், மாஸ்க்கு போட்டு இன்னைக்கு வந்து ஹேர் மாஸ்க் போட்டு குளிச்சுட்டு மீதி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 நாள் கழிச்சு சரி அப்பப்போ அழைக்கிறத விட வந்து 2 நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தியே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு நான் குளித்தேன் பாருங்கள். ஹேர் வந்து நல்லா இருக்குப்பா, சாஃப்டாக இருக்குது. சிக்கு விழ மாட்டேங்குது, ஸ்மூத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து ஹேர் வந்து முதல்லலாம் முட்டி வரைக்கும் இருந்துங்க. பிஃபோர் மேரேஜ், கல்யாணம் ஆச்சா எல்லாம் போச்சு, அது முடியும் போச்சு இருந்தது. அப்போல்லாம் வந்து முடியை வந்து அப்படி எப்படி வெட்டி வெட்டி தூக்கி போடுறது, கதறுவாங்க எங்கள் அம்மா, முடியெல்லாம் வெட்ட வேணாம், அதுக்கு உயிர் இருக்குது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. அப்போல்லாம் அதோட வேல்யூ தெரியலங்க இருந்ததுன்னு சொல்லி கட் பண்ணி எங்கள் அம்மா பேச்செல்லாம் ஆனால் இப்போ தான் தெரியுது அதோட வேல்யூ. ஷார்ட் ஹேர் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டு கட் பண்ணியாச்சு, அந்த முடி அவ்வளோ முடி கட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து அந்த முடி வரணும். அதனால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் வந்து போட்டு 1 மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், எல்லாம் காஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து மெதுவாக தண்ணியை ஊற்றி நல்லா லைட்டாக எல்லாம் அலசி, ஹார்ஷாக அலசாமல் அலசி நல்லா ஸ்மூத்தாக வெறும் தண்ணியில் தான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறும் தண்ணியில் விட்டு சிக்கை வந்து எடுத்துட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து ஜாப்புக்கோ இல்லை இதில் கிளம்பிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் ஃபால்ஸ் வந்து நிற்கிது, ஹேரும் வருது. இது என்னோட அனுபவம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.